சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கருப்பு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதைத் தொடர்ந்து வந்து இந்த திரைப்படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. டீசர் ட்ரெய்லருக்கான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து இந்த வருடம், அதாவது வந்து 2025 ஜனவரி மாதமே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிசம்பர்லேயே வந்து நிறைய ஹிண்ட் வந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து படத்துக்கான ஷூட் வந்து முடியாமல் இருப்பதால் நிறைய இடத்துல வந்து ரீஷூட் பண்ண வேண்டிய நிலைமை வந்து வந்துவிட்டது. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து இருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் யாருக்காகவும் எதையும் நம்ம கன்வின்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த ஷெடியூல் வந்து நல்லா ஒழுங்காக செட் ஆகலை, இந்த சீன் வந்து செட் ஆகலைன்னா ரீஷூட் எடுங்க அப்படிங்கிற விஷயத்த ஆர்ஜே பாலாஜி பயங்கரமாக வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் நிறைய ரீஷூட் வந்து எடுக்கப்பட்டது. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொன்ன பட்ஜெட்டை விட வந்து அதிகமான பட்ஜெட் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அது எல்லாத்துக்கான காரணமாக தான் வந்து இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசரை வந்து ரிலீஸ் பண்ண முடியவில்லை. சொன்ன டைமுக்கு வந்து ரிலீஸ் பண்ண முடியவில்லை. அதைத் தொடர்ந்து வந்து படத்துக்கான கம்ப்ளீட்டான ஷூட்டை பிப்ரவரி மார்ச்சில் வந்து கம்ப்ளீட்டாக முடித்து விட்டார்கள். ஸோ இந்த திரைப்படத்தில் ஆர்ஜே பாலாஜி அவர்களும் வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. படத்தோட டைட்டில் டீசர் வந்து சமீபத்தில் தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைட்டில் டீசர் வந்து பட்டையை கிளப்பியது. சொல்லப்போனால் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியான டைட்டில் டீசர் சூர்யா அவர்களோட கெரியரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதைத் தொடர்ந்து படத்தோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து படம் வந்து அஃபிஷியலாக வந்து வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற செய்திகள் சோஷியல் மீடியாவில் செமையாக வந்து பரவியது. ஆனால் அது வந்து நடக்காது அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா இப்போ சோஷியல் மீடியாவில் பரவும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து அஃபிஷியலாக வந்து வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து இதுவுமே வந்து உண்மையான நியூஸா அப்படி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணும்போது பொங்கல் பண்டிகைக்கு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போவது கிடையாதாம். ஸோ ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படி இல்லைனா வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி தான் வந்து சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண வந்து படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து ஏப்ரல் மாதம் வந்து ஜெயிலர் 2வது பாகம் வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்து கொண்டே இருக்கேன். ஆல்ரெடி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இது ஜூலை 12ஆம் தேதி தான் வரும் அப்படின்னு சொன்னாலுமே வந்து ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கு. அதனால ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து படக்குழு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு. இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறைய அப்டேட் வந்து வர மாதிரி வந்து இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து சிம்பு அவர்களோட வந்து அரசன் திரைப்படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தோட முதல் பாடல் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து கரூர் பிரச்சனை வந்து நடந்ததால் வந்து ஜனநாயகன் திரைப்படத்தோட முதல் பாடலை இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் படக்குழு வந்து தள்ளி வச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் இந்த ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணுவதற்காக கருப்பு திரைப்படத்தோட அஃபிஷியலான முதல் பாடலை வந்து வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வந்து வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு பாடல் வந்து கருப்பு திரைப்படத்தோட டைட்டில் ட்ராக்காவது இருக்குமா, இது வந்து ஒரு பெரிய ப்ரமோஷன் பாடலாகவும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக இந்த ஒரு பாடல் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா கருப்பு திரைப்படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகிவிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கருப்பு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதைத் தொடர்ந்து வந்து இந்த திரைப்படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. டீசர் ட்ரெய்லருக்கான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து இந்த வருடம், அதாவது வந்து 2025 ஜனவரி மாதமே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிசம்பர்லேயே வந்து நிறைய ஹிண்ட் வந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து படத்துக்கான ஷூட் வந்து முடியாமல் இருப்பதால் நிறைய இடத்துல வந்து ரீஷூட் பண்ண வேண்டிய நிலைமை வந்து வந்துவிட்டது. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து இருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் யாருக்காகவும் எதையும் நம்ம கன்வின்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த ஷெடியூல் வந்து நல்லா ஒழுங்காக செட்
ஆகலை, இந்த சீன் வந்து செட் ஆகலைன்னா ரீஷூட் எடுங்க அப்படிங்கிற விஷயத்த ஆர்ஜே பாலாஜி பயங்கரமாக வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் நிறைய ரீஷூட் வந்து எடுக்கப்பட்டது. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொன்ன பட்ஜெட்டை விட வந்து அதிகமான பட்ஜெட் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். ஸோ அது எல்லாத்துக்கான காரணமாக தான் வந்து இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசரை வந்து ரிலீஸ் பண்ண முடியவில்லை. சொன்ன டைமுக்கு வந்து ரிலீஸ் பண்ண முடியவில்லை. அதைத் தொடர்ந்து வந்து படத்துக்கான கம்ப்ளீட்டான ஷூட்டை பிப்ரவரி மார்ச்சில் வந்து கம்ப்ளீட்டாக முடித்து விட்டார்கள். ஸோ இந்த திரைப்படத்தில் ஆர்ஜே பாலாஜி அவர்களும் வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. படத்தோட டைட்டில் டீசர் வந்து சமீபத்தில் தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைட்டில் டீசர் வந்து பட்டையை கிளப்பியது. சொல்லப்போனால் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியான டைட்டில் டீசர் சூர்யா அவர்களோட கெரியரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதைத் தொடர்ந்து படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து படம் வந்து அஃபிஷியலாக வந்து வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற செய்திகள் சோஷியல் மீடியாவில் செமையாக வந்து பரவியது. ஆனால் அது வந்து நடக்காது அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா இப்போ சோஷியல் மீடியாவில் பரவும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து அஃபிஷியலாக வந்து வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து இதுவுமே வந்து உண்மையான நியூஸா அப்படி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணும்போது பொங்கல் பண்டிகைக்கு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போவது கிடையாதாம். ஸோ ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படி இல்லைனா வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி தான் வந்து சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண வந்து படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து ஏப்ரல் மாதம் வந்து ஜெயிலர் 2வது பாகம் வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்து கொண்டே இருக்கேன். ஆல்ரெடி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இது ஜூலை 12ஆம் தேதி தான் வரும் அப்படின்னு சொன்னாலுமே வந்து ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கு. அதனால ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து படக்குழு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு. இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறைய அப்டேட் வந்து வர மாதிரி வந்து இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து சிம்பு அவர்களோட வந்து அரசன் திரைப்படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தோட முதல் பாடல் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து கரூர் பிரச்சனை வந்து நடந்ததால் வந்து ஜனநாயகன் திரைப்படத்தோட முதல் பாடலை இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் படக்குழு வந்து தள்ளி வச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் இந்த ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணுவதற்காக கருப்பு திரைப்படத்தோட அஃபிஷியலான முதல் பாடலை வந்து வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வந்து வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு பாடல் வந்து கருப்பு திரைப்படத்தோட டைட்டில் ட்ராக்காவது இருக்குமா, இது வந்து ஒரு பெரிய ப்ரமோஷன் பாடலாகவும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக இந்த ஒரு பாடல் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா கருப்பு திரைப்படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகிவிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.